ஸோ நம்முடைய கண்களுக்கு தெரியாத எதிரிகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேத வசனம் சொல்லுகிறது 1/3 தூதர்கள் சாத்தானோடே தள்ளப்பட்டார்கள். புரியுதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன். தேவனிடத்தில் ஒரு 30 லட்சம் தேவ தூதர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 30 லட்சம். இந்த சாத்தானோட வந்தவங்க எத்தனை பேர்? 10 லட்சம். 1/3 வந்துட்டாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிறது அந்த 10 லட்சமோ, அந்த கவுண்ட் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. சரியா? அந்த 1/3 தேவ தூதர்களும் லூசிஃபர் தான் இருக்கிறாங்க. அப்படியானால் மற்றவர்களாம் பிரதர், அதை குறித்தெல்லாம் பார்ப்போம். நம்ம மற்றவங்களாம் காட்டேரி, குட்டி பிசாசு அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமானது ஊழியமும் அசுத்தாவிகளை துரத்துவதும். நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஊழியம் செய்யும்போது, ஒரு கிராமத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்போது, ஒரு குடும்பம் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வருகிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஊழியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சொல்கிறது, அந்த குடும்பத்திற்காக சுவிசேஷத்தை சொல்கிறீங்க, அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். முதல்ல அவங்களுக்காக தொடர்ந்து எதற்காக ஜெபிக்கணும் தெரியுமா? அவர்கள் பிசாசுகளிலிருந்து விடுபடணும். அந்த பிசாசுகள் மூலமாக சில நேரத்தில் வியாதிகள் வரும். அந்த வியாதிகளிலிருந்து விடுபட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்தீங்கன்னா 12 முறை பல வசனங்களில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? பிசாசுகளை துரத்தி இருக்கிறார். அவர் என்ன பண்ணிருக்கார்? 12 இன்ஸ்டன்ஸ் இருக்கிறது. எத்தனைன்னா நூற்றுக்கணக்கான துரத்திருக்கிறார். ஆனால் எழுதப்பட்டது மட்டும் 12 முறை இந்த வசனங்களில் இருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தில் இயேசு பிசாசுகளை துரத்தியதாக ஒரு இன்ஸ்டன்ஸும் குறிப்பிடப்படவில்லை. இந்த 12 நிகழ்ச்சிகளும் மத்தேயு, மார்க்கு, லூக்காவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் என்று யோவான் ஏன் குறிப்பிடலை? அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னா, அவருடைய இன்ட்ரெஸ்ட்லாம் இயேசு தான். ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு நோக்கம் இருந்தது. மார்க் என்ன பண்ணுவார்? சரிதை என்று சொல்லி உடனே ஆரம்பிப்பார் ஆக்டிவிட்டியில். லூக்கா என்ன பண்ணுவார்? அவர் ஆதாமிலிருந்து தொடங்குவார். மத்தேயு ஆபிரகாமிலிருந்து தொடங்குவார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. ஸோ சாத்தானை துரத்துவது ஊழியத்திலே முக்கியமான ஒரு பங்கு. ஒரு சபை வளரவில்லை அப்படின்னு சொன்னால், அந்த சபை விசுவாசிகளுடைய வீடுகளிலே அவர்களையும் அறியாமல் ஏதோ ஒரு சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு பார்த்து அதற்காக தொடர்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அதை நீங்கள் துரத்துட்டீங்கன்னா, அந்த குடும்பமும் அவரை சார்ந்தவர்களும் சீக்கிரமாக கர்த்தருக்குள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்.